நம்முடைய சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, பெண்களுக்கு தான் எப்படின்னா, திருப்பத்தூர் மாவட்டத்தில் திமுகவுடைய ஊராட்சி மன்ற துணைத் தலைவருடைய மனைவியே போய் வெட்டி கொள்றான். திமுக காரனுக்கு அவங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியல, நமக்கு எங்க கொடுக்க போறாங்க? எந்த அளவுக்கு இது நாம் சிந்திக்க வேண்டிய நேரம், சிந்திக்க வேண்டிய தருணம். இந்த போலி திராவிட மாடல் அரசாங்கம் தமிழக மக்களை இன்றைக்கு பெரிய ஒரு துயரத்தில் ஆழ்த்தியிருக்கிறார்கள். நமக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருந்து கொண்டு இருக்கின்றோம். பட்டியலின மக்களுக்கு எடுத்துக்கோங்க, வேங்கை வாய்ஸில் கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது. நாகரிக சமுதாயத்தில் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த சம்பவம். இந்த வேங்கை வாயிலில் குடிநீரில் மலத்தை கலந்தார்கள். அதில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் யார் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ கடைசியாக அவர்களே குற்றவாளிகளாக்கி ஒரு மிகப்பெரிய அநீதியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த போலி திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அதே போல சிவகங்கை மாவட்டத்தில் புல்லட் ஓட்டினா என்ற காரணத்திற்காக ஒரு இளைஞரை அவருடைய கையை வெட்டி இருக்கிறார்கள். சாராயம் கள்ளக்குறிச்சியில் போன வருஷம் பார்த்தா கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட மக்களை அவர்கள் அந்த சாராயத்தினால கிட்டத்தட்ட அவர்கள் நாம் பணி கொடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் திமுக அரசாங்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியை காட்டுகிறது. அவங்க திமுக என்ன சொன்னாங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு வாக்குறுதி சொன்னாங்க. நாங்கள் 1000 ரூபா கொடுப்போம்னு சொன்னாங்க எல்லா சகோதரிகளுக்கும். ஆனால் 1000 ரூபா அதுக்கு பிறகு நாங்கள் தகுதியானவர்களுக்கு தான் கொடுப்போம் அப்படின்னாங்க. அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது சொன்னாங்க பொங்கல் தொகுப்பு 5000 ரூபா கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே பொங்கல் தொகுப்பும் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கறதில்ல, வெறும் கரும்பு மட்டும் கொடுத்து இந்த வருஷம் இதுதான் பொங்கல் தொகுப்பு, இதுதான் பொங்கல், நீங்கள் ஏமாத்துங்க. இதுதான் திமுகவுடைய மாயாஜால வேலைகள். மக்களை ஏமாற்றுவதில் நம்பர் 1 யாரு? திமுகனா ஏமாற்று, திமுகனா திருட்டு, திமுகனா ஊழல். இப்போ திமுகனா நம்ம சகோதரிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை திமுகவானது நம்ம இங்கே உருவாக்கி இருக்கிறார்கள். சகோதரர்களை, அதே மாதிரி கனிம வள கொள்ளையும் அவர்கள் விட்டு வைக்கவில்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற மிக முக்கியமான கனிமத்தை எல்லாம் கொள்ளையடித்து கொண்டிருக்கின்ற அரசாங்கமாக இந்த அரசாங்கமானது இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே எல்லாமே என்ன விடியல் பயணம்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பயணத்தில் சரி ஏதாவது பஸ் வருதுன்னு போய் பார்த்தா பஸ்ஸே வர்றதில்லை. 2 மணி நேரம் 5 மணி நேரம் இருந்தால் கூட அந்த பஸ் வர்றதில்லை. அப்புறம் வேறு லக்ஸூரியஸ் பஸ் என்ன, அல்ட்ரா டீலக்ஸ் பஸ் என்ன போட்டு நீங்கள் அந்த பஸ்ஸில் 5 ரூபாய்க்கு போக வேண்டிய பஸ்ஸில் 25 ரூபா 30 ரூபாய் கொடுத்து இங்கேருந்து அண்ணா நகர் ஆர்ச் வரலும் போகணும்னா 30 ரூபா கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறது. எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள் இந்த விடியாத அரசாங்கம். இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிகளுக்கும் இருந்து கொண்டிருக்கிறார். சகோதரர்களே, வருகிற 2026 நமக்கு ஒரு மிக முக்கியமான வருடம். நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எப்படி 3வது முறை மிகப்பெரிய ஒரு ஆட்சியை அங்கு நடத்தியிருக்கிறார்களோ, நாம் தமிழகத்தில் 2026 ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய ஒரு வெற்றியை உருவாக்கி நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலான ஆட்சியை கொண்டு வர வேண்டும். அதுவரையிலும் நமக்கு ஓய்வில்லை. நாம் அதுவரையிலும் கடுமையாக உழைக்க வேண்டும் என உங்களிடத்திலிருந்து கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.